ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானோட தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலோட வான்வெளி பாதுகாப்பு கட்டமைப்பே சதைச்சிட்டு இருக்குது. இதுக்கு பதிலடி தரும் விதமாக இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாஹூ ஈரானோடைய உச்சபட்ச தலைவர் கமேனியை கொல்றது மூலியமா இதுக்கு நாங்க பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ஈரானோட தலைவரை கொல்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது, அவர் ஈஸியான டார்கெட் தான், ஈரான் கட்டுப்படலைன்னா இதை நாங்க செய்வோம்னு சொல்லி ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில ஈரானோட உச்சபட்ச தலைவர் கமேனி இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், ஒருவேளை அமெரிக்கா இந்த போர்ல தலையிட்டதுன்னா அமெரிக்கா இதற்கும் சந்திச்சிடாத பெரும் பாதிப்புகளை நாங்க அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துவோம், இஸ்ரேல் எங்க மீதான தாக்குதலை நிறுத்துற வரைக்கும் நாங்க பதில் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கும் நித்தன்யாவுக்கும் தக்க பதிலடியை ஈரான் தலைவர் கொடுத்திருக்கிறாரு. இப்படி இந்த நாட்டு தலைவர்களோட பேச்சு எந்த மாதிரியான போர் சூழலை உருவாக்கும் அப்படின்றது உலக மக்களோட கவலையா இருக்கு. இது குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுறோம். இது குறித்து பேசுறதுக்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். பாலஸ்தீன்ல குறிப்பா காசால பல லட்சக்கணக்கான மக்களையும் குழந்தைகளும் கொன்ற இஸ்ரேல் ராணுவம் இன்னைக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு ஈரானோட தொடர் தாக்குதல் இஸ்ரேல நிலைகுலைய வச்சிருக்குது. இஸ்ரேல் மீதான இந்த பின்பம், மொசாத் மீதான இந்த பின்பம் சுக்குநூறா உடைக்கப்பட்டிருக்குது. எப்படி இது சாத்தியமாச்சு? ஈரானால எப்படி இப்படி ஒரு தாக்குதலை நடத்த முடிஞ்சது? இப்ப இந்த கடந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த போர் ஆரம்பித்தது. இது இஸ்ரேல் துவக்கிய போர். இஸ்ரேல் தான் வெள்ளிக்கிழமை ஈரான்ல இருக்கக்கூடிய அணுசக்தி மையங்கள், இராணுவ மையங்கள், இராணுவ தளபதிகள், அப்புறம் அணுசக்தி விஞ்ஞானிகள், இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சது. ஏன்னு இஸ்ரேல் இந்த போரை துவக்கி இருக்கு. காசால கிட்டத்தட்ட 56,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,28,000 மக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ உணவு உதவி வரும் வண்டிகளுக்காக காத்திருக்கக்கூடிய மக்களெல்லாம் அங்கே கொலை செய்யப்படுறாங்க. இது உலகம் முழுவதும் பெரும் எதிர்ப்பை தோற்றுவித்திருக்கிறது. பல நாடுகளில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. காசா மீதான போரை நிறுத்து அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்குது. ஐநா சபையில் கூட சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் வந்தது, இந்த போரை நிறுத்த வேண்டும் சொல்லி. 149 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்திருக்கின்றன. அதில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் அடக்கம். ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்டு அந்த நாடுகள்லாம் வாக்குப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா வாக்களிக்காமல் புறக்கணித்திருக்கிறது. இந்தியா நேரடியாக மோடி அரசு இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு பிற்போக்குவாத அரசாக மோடி அரசு மாறி இருக்கிறது. இப்போ இதிலிருந்து கவனத்தை திசை திருப்பணும். இரண்டாவதாக ஹமாஸை ஓரளவு முடக்கியாச்சு, ஹிஸ்புல்லா ஓரளவு முடக்கியாச்சு. ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அப்பப்போ தாக்குறாங்க, அவங்களையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஆயுதங்களும் நிதியுதவியும் அளிக்கக்கூடிய நாடு ஈரான். ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கின்ற அந்த விளிம்பில் இருக்கிறது. அதற்கு முன்னாடியே நம்ம முந்திக்கிட்டு அடிக்கணும் இப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறது. இந்த காசாலேருந்து கவனத்தை திசை திருப்பணும் ஈரானுக்கும். ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்கனவே ஒரு நாள் தாக்குதல் ஏப்ரல் அக்டோபர் மாதங்களில் போன வருஷம் நடந்திருக்குது. 2 பேரும் ஒரு நாள் தாக்கிக்கிட்டாங்க. அதனால் ஈரானை நம்ம தொடர்ந்து ஒரு எதிரி நாடாக நமக்கு இருக்குது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அத்தனையுமே இஸ்ரேலோட சுமூகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் ஈரான் மட்டும் எதிர்த்து இருக்கிறது அப்படின்றத இஸ்ரேல் சொல்லுது. ரெண்டாவது, நெதன்யாகு உள்நாட்டில் அதிருப்தி இருக்குது, பணைய கைதிகளை முழுக்க அவர் மீட்கலை, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதலின் காரணமாக 1200 இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு நெதன்யாவுக்கு ஹமாஸே உயிர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா அவர் ஆட்சியை விட்டு மாறியிருப்பார். நெதன்யாவும் தீவிர வலதுசாரி கட்சியில் ஆதரவோடு தான் அவர் அங்கே பிரதமராக இருக்கிறார். ஹமாஸோட தாக்குதலுக்கு நெதன்யாவோட நடவடிக்கை தான் காரணன்றதுலாம் அங்கே இஸ்ரேலுக்குள்ளே பேசுகிறாங்களே. அப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இவர்கள் இஸ்ரேலை ஈரானை இஸ்ரேலை தாக்குது. ஆனால் பாலஸ்தீன் தாக்குதலுக்கும் ஈரான் தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம்னா, பாலஸ்தீனம் ஒரு நாடாக, அங்கே முப்படைகள் இருக்கக்கூடிய ஒரு தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் இதெல்லாம் அங்கே இல்லை. ஹமாஸ் மக்கள் ஓட்டெடுத்து தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஹமாஸ் ஒரு சிறு குழு தான். அவங்கள்ட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. வீட்டில் தயாரிக்கக்கூடிய ராக்கெட்டுகளை வைத்து தான் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்ரேலில் தாக்குனாங்க. இப்போ அதுவும் நின்று போயிடுச்சு. இப்படி இருக்கும் பொழுது ஈரான் இஸ்ரேல் மக்கள் தொகை 90 லட்சம் அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 9 கோடி. அங்கே இஸ்ரேலை விட இராணுவ வீரர்கள் ஈரானில் அதிகம்.
விமானப்படை மட்டும் பழைய ரஷ்ய டைப் விமானங்கள் மட்டும்தான் இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் F-35 என்று நவீன தலைமுறை விமானங்கள்லாம் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அதனால தான் இஸ்ரேல் வந்து விமானங்களின் மூலமாக குண்டு வீசுவது, ஏவுகணைகள் வீசுவது அப்படின்றத செஞ்சிட்டு இருக்கு. ஈரானிய விமானப்படை அதற்கு வந்து எதிர்கொள்ள முடியலை. ஈரானை பொறுத்த வரைக்கும் 1979லேருந்தே பொருளாதார தடை இருந்ததுனால அவங்க வந்து இந்த டெக்னாலஜியில் வந்து பெரிய அளவு முன்னேற முடியல. ஆனால் ஒரு விஷயம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் இடைக்காலத்தில் வந்து முதலீடு செய்து அதை வந்து வளர்த்துருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கு வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேல் வந்து 3 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்து வச்சுருக்கு. அதை 3ஐயும் மீறி வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் போய் தாக்கியிருக்குதுன்னு சொன்னால் அது ஈரானுடைய வளர்ச்சியை வந்து காட்டுது. நீங்கள் சொன்னது போல் வியாழக்கிழமை வந்து ஒரு மருத்துவமனை பக்கத்தில் வந்து குண்டு வெடிச்சிருக்குது. பக்கத்திலேயே வந்து அவங்களுடைய இராணுவ மையம் இருக்குது, அதை தாக்குவதற்காக தான் நாங்கள் வந்து குறிவைத்தோம் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லுகிறது. இஸ்ரேலில் இது வரைக்கும் வந்து 28 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து போர் இழப்புகளை வந்து முழுமையாக சொல்வதில்லை. மேலும் வந்து அங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு வந்து பெரும் தணிக்கை இருக்குது, இதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. இங்கே ஈரானை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 228 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து பெண்கள், பொதுமக்கள், குழந்தைகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதலில் தான் வந்து விஞ்ஞானிகளும் முக்கியமான போர் தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஏற்பட்ட வந்து இழப்பு. இதில் அமெரிக்கா எங்கே வருது அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா வந்து ஆரம்பத்திலிருந்தே ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்குது, அதனால் வந்து பொருளாதார தடை போடணும், ஈரான் வந்து தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. ஈரான் வந்து ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் வந்து அணுசக்தியை வந்து அமைதி வழி நடவடிக்கைகளுக்கு தான் வந்து எனர்ஜி செக்டாருக்கு தான் பயன்படுத்த போகிறோம், நாங்கள் ஆயுதங்கள் தயாரிக்கிறது எங்கள் திட்டத்திலேயே இல்லை. இதை வந்து சர்வதேச அணுசக்தி முகமையை சேர்ந்த அந்த அதிகாரிகள்லாம் வந்து பார்வையிட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்கிறது. குறிப்பாக ஒபாமா அதிபராக இருந்தபோது அவர் காலத்தில் வந்து இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறாரு. ட்ரம்ப் பதவியேற்கும்போது ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் அடங்கிய குழு தான் பேச்சுவார்த்தை தான் நடக்குது. அதில் வந்து ட்ரம்ப் தன்னெழுச்சியாக அமெரிக்கா வந்து விளக்குறாரு, இல்லை ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்குது, நம்ம இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறித்து கொண்டு வாராரு. இப்போ இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ஈரானிய அதிகாரிகளுக்கும் 5 சுற்று பேச்சுவார்த்தை என்பது வந்து நடந்திருக்குது. 6வது சுற்று பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதா இருந்துச்சு எங்கள் ஓமனில். ஓகே. அப்போ வந்து வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடந்ததுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை என்பது வந்து நடக்கலை. இப்போ இப்படி பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு போர் என்ற அளவுக்கு கொண்டு போகிறதற்கு காரணம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மறைமுகமாக நேரடியாகவோ ஆதரவு தெரிவிக்குது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, 2 நாளைக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஈரானை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. 2வது ட்ரம்ப் வந்து மாறி மாறி பேசுகிறார். அவர் தேர்தலின் போது வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ற முழக்கத்தை முன்வைக்கும்போது அமெரிக்கா தேவையில்லாமல் மற்ற நாடுகள் மீது படையெடுத்து போர் செலவை வந்து செய்ய போகிறதில்ல, அதை நாங்கள் வந்து குறைத்து கொள்ள போகிறோம், நேட்டோவில் கூட வந்து அமெரிக்கா தான் அதிகம் செலவு செய்யணுமா, ஐரோப்பிய நாடுகள் வந்து செலவு செய்யாதா, அந்த சுமையை நாங்கள் தான் சுமக்கணுமா, இப்படியெல்லாம் வந்து பேசினார். இந்த G7 கூட்டமைப்பு கனடாவில் நடந்த போது கூட அவர் ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறாரு. வரும்போது வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஈரான் போரை நிறுத்துவதற்கான ஒரு வேலைக்காக போயிட்டுருக்கிறாரு. ஆனால் அப்போவே ட்ரம்ப் வந்து மறுக்கிறாரு, அவர் ஒரு விளம்பர விரும்பி, அதனால் மேக்ரோன் வந்து ஏதோ பேசுகிறாரு, நான் போர் நிறுத்தத்துக்கெலாம் வரல, அதை விட ஒரு பெரிய விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புலாம் பேசும்போது, சீஸ் ஃபயர் வந்து எங்களுடைய நோக்கம் அல்ல, ஈரான் வந்து முற்றிலும் சரண்டர் ஆகணும், தங்களுடைய அணுசக்தி மையங்களை வந்து திறந்துடணும், மூடிடணும், இதுதான் ஒரே இலக்கு. ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்குது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் இவங்க இஸ்ரேலும் சரி இல்லை அமெரிக்காவோட உளவுத்துறை வந்து அப்படி இல்லைன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சி இல்லைன்றது தான் அவங்களோட உளவுத்துறைன்னு சொல்லுது. அப்படி இது முழுக்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அப்படி ஒரு முரண்பாடு வந்து இருக்கு. நீங்க சொன்ன துளசி கப்பாடுன்னு நேஷனல் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்கிட்ட அதே கேள்வி கேட்கும்போது இல்லை நான் அப்படி நினைக்கல
அவங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து வேற வந்து சொல்றாரு. சர்வதேச அணுசக்தி முகமை கூட நேற்றைக்கு வந்து ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் வந்து இது டூ லேட் அப்படின்னு வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்குது. இந்த சர்வதேச அணுசக்தி முகமை வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அப்படின்றதான் ஈரானுடைய குற்றச்சாட்டு. இவர்கள் வேண்டுமென்றே அப்படி ஒரு பொய்யை வந்து சொல்வதற்கு காரணம், மத்திய கிழக்கில் வந்து எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இஸ்ரேலை வைத்துக்கொண்டு எல்லா நாடுகளையும் நம்ம வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கிறோம். மற்ற நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் கூட ஒரு உறவு இருக்குது. ஆனால் ஈரான் மட்டும் இதை வந்து எதிர்க்கக்கூடிய நாடாக இருக்குது. ஈரான் மட்டும் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாடாக இருக்குது. அதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஈரானை எப்படியாவது ஒழித்து கட்டணும் அப்படின்றதான் இஸ்ரேலினுடைய நோக்கம். அதில் தான் வெள்ளிக்கிழமையிலேருந்து தொடர்ந்து இவர்கள் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரானும் வந்து திருப்பி ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்துது. இப்போ 2 நாடுகளுமே வந்து போரினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசா போர்லேருந்து இன்னைய வரைக்கும் வந்து பல லட்சம் கோடிகளை வந்து இழந்திருக்கிறது. அவர்களது தொழிற்சாலைகளில் வந்து வேலை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. முன்னாடி வந்து வெஸ்ட் பேங்க்லேருந்து தொழிலாளிகள் போவாங்க, காசாலேருந்து போவாங்க. இப்போ தொழிலாளிகள் ஆள் பற்றாக்குறை, வெளிநாடுகள்லேருந்து வருகை இதெல்லாம் நின்று போனதுனால ஒரு சிறு குறு நடுத்தர 60,000 தொழிற்சாலைகள் வந்து இஸ்ரேலில் மூடப்பட்டிருக்குது. இராணுவ பட்ஜெட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னொரு புறம் வந்து விலைவாசி உயர்வு, பணவீக்கம், வேலையின்மை எல்லாமே இஸ்ரேலில் வந்து இருக்குது. இதையும் மீறி அந்த நாடு வந்து போர் தொடுக்குதுன்னு சொன்னால் இஸ்ரேல் அடிப்படையிலே வந்து ஒரு ரவுடி ஸ்டேட்டுன்னு வந்து சொல்லலாம். அது யாருக்கும் அவங்க வந்து கட்டுப்பட மாட்டாங்க. இப்போ நீங்கள் நார்த் கொரியாவோ கியூபாவோ மற்ற நாடுகளோ நீங்கள் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னு சொன்னால் உலக நாடுகள் வந்து கண்டிக்கும். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் நேரடியாக வந்து ஆதரிக்குது. இந்தியா கூட இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து இருக்குது. இதனால அவங்க வந்து ஆட்டம் போடுறாங்க. இல்ல இப்ப இஸ்ரேல் வந்து இன்னும் எத்தனை நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியும் ஈரானோட தாக்குதல்ல இருந்து? ஏன்னா ஏற்கனவே அவங்க காசால நிறைய இது பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வான்வழி பாதுகாப்புலாம் வந்து வீக் ஆகிட்டு இருக்குது. இது எத்தனை நாள் இஸ்ரேலால தனியா அமெரிக்கா உதவி இல்லாம நேரடியா அமெரிக்காவோட உதவி இல்லாம தாக்கு பிடிக்க முடியும்? நீங்க காசா தாக்குதலுக்கே அமெரிக்கா தான் உதவி பண்ணியிருக்குது. வருஷம் பல பில்லியன் டாலர் வந்து நிதியாகவோ தளவாடங்களாகவோ அமெரிக்கா வந்து உதவி செய்கிறது. அதனால இஸ்ரேலுக்கு வந்து சப்ளை வந்துகிட்டே இருக்கும். இந்த போரை இன்னும் நீண்ட காலம் வந்து நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா கண்டிப்பாக உதவி செய்யும். அமெரிக்கா போருக்கு வருதா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. அவங்க வரலைன்னாலும் கூட இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி, ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ வந்து குடியிருப்பு பகுதிகள்லாம் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலில் கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வீடுல வந்து பொது இடத்துல வந்து தஞ்சம் அடைச்சிருக்காங்க. எங்க? இஸ்ரேலில். இதெல்லாம் இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு போர் சூழல் வந்து பார்க்கல. காசாவில் அடிக்கும்போது காசா மக்களுக்கு தான் பிரச்சனை, இஸ்ரேலிய மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நிலைமை இருந்தது. இன்றைக்கு ஈரான் வந்து ஏவுகணையை வச்சு அடிக்கும்போது அங்கேயே வந்து சைரன் ஒலிக்கிறதா இருக்கட்டும், பாதுகாப்பு இடங்களை நோக்கி போவதா இருக்கட்டும், இதுவரைக்கும் 28 பேர் வந்து இறந்து போனதாக இருக்கட்டும், இது வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலுடைய நோக்கம் ஈரானுடைய அணுசக்தி மையங்களை முற்றிலுமாக அழிப்பது. இப்போதைக்கு அவர்களுடைய விமானப்படை குண்டுகளோ ஏவுகணைகளோ அது போய் வந்து கிட்டத்தட்ட சர்ஃபேஸில் தான் தாக்க முடியுதே தவிர ஆழமாக போய் இப்போ ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் வந்து ஒரு மலைக்குள்ள இருக்கு, டீப்பான ஒரு பங்கர்ல வந்து வச்சிருக்காங்க, 200 அடிக்கும் கீழே வந்து இருக்குது. இப்போ அதை வந்து அழிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா தான் அந்த விமானத்தை வச்சிருக்குது. B-2ன்னு ஒரு விமானம். அது நான் ஸ்டாப்பாக 12,000 கிலோமீட்டர் வந்து போக முடியும். அது வந்து அந்த பங்கர் பஸ்டர்ன்ற பாம் இருக்கு. அந்த பாம் வந்து கிட்டத்தட்ட 200 அடி ஊடுருவி வந்து அழிக்கக்கூடிய ஒரு பாம். அது இருந்தாலும் மட்டும்தான் அழிக்க முடியும். இப்போதைக்கு மேற்பரப்பை அழித்திருக்கின்ற அல்லது தாக்கி இருக்கின்ற இஸ்ரேல் முழுமையாக அழிக்க விரும்புது. அடுத்தது நெதன்யாகு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு வீடியோல ஈரான் மக்கள்கிட்ட வந்து ஆங்கிலத்தில் பேசுறாரு. உங்களுடைய ஆட்சி அமைப்பு என்பது, அரசியல் அமைப்பு என்பது தூக்கி எறியப்படும், விரைவிலே உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். இல்ல நீங்களே அந்த அரசுக்கு எதிராக கிளந்து போராடுங்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ஈரானுடைய சுப்ரீம் லீடரை வந்து கொல்வது வந்து இவங்களுடைய இறுதி இலக்கு. அவரை கொன்னுட்டா அங்க வந்து ஒரு குழப்பம், கலகம் வந்து வரும், நமக்கு அடங்கி போகின்ற ஒரு பொம்மை ஆட்சி வரும் அப்படின்றது இஸ்ரேலுடைய கணிப்பு. ட்ரம்பும் அதை சொல்றாரு. அந்த அலி காமேனின்றவர் வந்து ஒரு வீக்கான டார்கெட் தான், எப்ப நினைச்சாலும் நாங்க வந்து தூக்க முடியும், இப்போதைக்கு அதை நாங்க செய்யறதா இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு. 2 வாரத்துக்குள்ள நாங்க நேரடியா தலையிடுமா இல்லையன்ற ஒரு முடிவை நாங்க எடுக்க போறோம் இந்த போர்ல அப்படின்றதையும் ட்ரம்ப் சொல்றாரு. அது வெறும் மிரட்டலா இல்ல அந்த நடவடிக்கைக்குள்ள அமெரிக்கா போகுமா? இல்ல, அது ஒரு மிரட்டல் தான். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா,
நான் வந்து என்ன செய்வேன், எப்போ செய்வேன், எப்படி செய்வேன்றது இப்போ சொல்ல முடியாது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் மேக் அமெரிக்கா கிரேட் அகைனில் சொன்னது என்னென்னா, இந்த போர் விஷயங்கள்ல நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். இப்போ அதற்கு முரண்பாடாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. முரண்பாடாக பேசிகிட்டு இருக்கிறது காரணம் வந்து ட்ரம்பினுடைய அந்த வரிப்போர் அது வந்து உலகம் முழுவதும் அவருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்காவினுடைய உள்நாட்டிலையும் வந்து பொருளாதாரம், விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இதெல்லாமே அதிகரிச்சிருக்கு. அதில் வந்து திசை திருப்பணும். இரண்டாவது வந்து இந்த குடியேறி மக்களை வந்து விமானத்தின் மூலமாக அவங்க நாடுகளுக்கு கொண்டு விடுறது, அதுக்கு பட்ஜெட் ஒதுக்குறது, இதை எதிர்த்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு பெரிய கலவரம் வந்து நடந்தது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு குறிப்பாக ட்ரம்புக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்திருக்கு. அதுலேருந்து ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு வேணா இது உதவி செய்யுமே தவிர மற்றபடி இது அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்ய போகிறது இல்லை. இது இஸ்ரேலினுடைய அஜெண்டாவுக்கு அமெரிக்கா ஆடுறதா தான் வந்து இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஈராக்லையும் ஆப்கான்லையும் அவங்க நடத்தின போர்கள்லாம் வந்து இறுதியில் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஈராக் போருக்கு பிறகு தான் ISIS வந்து உருவானாங்க. ஆப்கானில் வந்து பின்லாடன் அழிச்சிட்டு வந்து தாலிபானை வந்து ஒடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள். இப்படி எங்க போனாலும் இந்த அமெரிக்கா தோல்வியில் இருக்கும்போது அதற்காக பல பில்லியன் டாலர் செலவழிக்கும் போது மீண்டும் ஒரு போர்ல வந்து இறங்கணுமா, இப்படி ஒரு தயக்கம் வந்து அமெரிக்க அரசிடம் வந்து இருக்கிறது. ஆனா ட்ரம்ப் இப்படி மாத்தி பேசுறதுக்கு காரணம் எப்படியாவது ஈரானை வந்து சரண்டர் பண்ண வச்சு அவருடைய அணுசக்தி மையங்களை வந்து மூடி விட்டு தன்னுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல வந்து வைக்கணும். தேவைப்பட்டா இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் கூட அது நல்லதுதான், அமைதியை கொள்ளுற அளவுக்கு. ஆமா, அதனால வந்து அமெரிக்கா போர்ல வந்து பங்கேற்குமா பங்கேற்காதா அப்படின்றது வரும் நாட்கள்ல வந்து. ஆனா ஏற்கனவே ஒரு 30க்கும் மேற்பட்ட விமானங்களை அந்த பகுதியை நோக்கி இவர் அனுப்பிச்சிருக்கிறதாவும், அதே மாதிரி ஒரு பெரிய போர்க்கப்பல் 5000 போர் வீரர்களை கொண்ட கப்பல், அதாவது விமானம் தாங்கி கப்பல் 5000 போர் வீரர்களை கொண்ட கப்பல், அது ரொம்ப பிரசித்திப்பட்ட கப்பல், இது பயன்படுத்தல எதுலயும், அதுவும் வந்து அதுக்கு தயாரா இருக்குது அப்படின்ற செய்தி எல்லாம். ஆமா, எப்பவே நீங்க கல்ஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அமெரிக்க கடற்படை வந்து விமானம் தாங்கி கப்பல்கள் அனுப்புறது, விமானம் தாங்கி கப்பல் அனுப்புறது இருக்கட்டும், நீங்க வளைகுடாவிலே கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல அமெரிக்க பேஸ் இருக்குது. சவுதி அரேபியா, கத்தாரு, அமீரகம் உள்ளிட்டு, ஈராக் உள்ளிட்டு பல 12 இடங்கள்ல இருக்குது. அதுலயே 50,000க்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்பவே அமெரிக்க படை வந்து அங்க இருக்குது. ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் ஈராக்ல வந்து அமெரிக்க நிலையங்களை வந்து தாக்குனாலோ நாங்கள் வந்து திருப்பி தாக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டால் அவர்களுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரானும் பதிலுக்கு வந்து சொல்லியிருக்கு. நீங்க காமேனியை வந்து கொல்லுவேன்ற சொல்ற அந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு வந்து ஈரான் வந்து சொல்லியிருக்கு. அதனால ஏற்கனவே அமெரிக்கன் பேஸ் வந்து அங்கதான் இருக்குது. இப்போ கூடுதலா இந்த விமானம் தாங்கி கப்பல், போர்க்கப்பல்கள்லாம் வந்து அனுப்புறாங்க. ஆனா எப்படி அனுப்புனாலும் ஈரானை வந்து நீங்க ஒரு தரைவழி தாக்குதல் இல்லாம அந்த நாட்டை வந்து முற்றிலும் கைப்பற்ற முடியாது. இப்போதைக்கு தரைப்படை தாக்குதலை வந்து நவீன போர்ல வந்து அது வந்து இப்ப இன்னைக்கு இல்லைன்னு வந்து ஆயிடுச்சு. நீங்க விமானங்கள் மூலமாக குண்டு போடுறதுதான். அப்ப விமானங்கள் மூலமாக குண்டு போட்டு யாரை கொல்ல போறீங்க, பொதுமக்களை கொன்னீங்கன்னு சொன்னா அது அந்த பிராந்தியத்திலையும் ஈரான்லையும் சரி ஒரு பெரிய கொந்தளிப்பை வந்து கொண்டு வரும். அமெரிக்கா நேரடியாக போரில் தலையிடுதுன்னு சொன்னால் சைனாவும் ரஷ்யாவும் வந்து தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா அவங்க வந்து ஆயுதங்கள் கொடுப்பாங்க. இந்த கடந்த 30 ஆண்டுகளில் வந்து ஈரான் வந்து ட்ரோன் டெக்னாலஜிலையும் மிசைல் டெக்னாலஜியும் வளர்ந்துருக்குதுன்னா அதற்கு வந்து துருக்கி, ரஷ்யா, சைனா இவர்கள் செய்த உதவி வந்து காரணம். இப்போ கூட ரஷ்யா வந்து உக்ரைனில் அனுப்பக்கூடிய ட்ரோன்களை வந்து ஈரான் தான் ரஷ்யாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்திருக்கிறது. அப்போ அது உலகளாவிய ஒரு பதட்டமாக வந்து மாறும். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து தெரியாமல் இல்லை. அதனால தான் ட்ரம்ப் வந்து மாறி மாறி பேசுறாரு. நான் வந்து போரில் பங்கேற்புமா இல்லையான்றதை வந்து பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணம் வந்து இந்த ஊசலாட்டம் தான். இது அதோட முடிந்து போற விஷயம் இல்லை அப்படின்றதுனால அது பேசுறாரு. ஓகே, அதே மாதிரி நெத்தன்யாஹூ அவர் மேலே ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் இருக்குது. 2026 தேர்தல் வர இருக்குது. அப்போது இது ஒரு அதாவது ஒரு அணு ஆயுத தயாரிப்புன்றது ஒரு பொய் குற்றச்சாட்டு. அவரோட அரசியல் செல்வாக்க, ஏற்கனவே விழுந்திருக்கிற அரசியல் செல்வாக்க காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு ஸ்டண்டெல்லாம் பண்ணுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இந்த சரோவா ஹாஸ்பிட்டல் அது வந்து தாக்கப்பட்ட போது வெளில இருந்து பேட்டி கொடுக்குறாரு. ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டார்கெட் பண்ணுறாங்க, அங்கே குழந்தைகள் வார்டு இருக்குது, அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பேசுறாரு. ஆனால் இவங்க தானே காசால இன்னைக்கு லட்சக்கணக்கில் குழந்தைகள் கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாடுகளுக்குள்ள மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி? இப்போ காசால வந்து நீங்க சொன்னது போல வந்து குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, மருத்துவமனைகள் தாக்கப்பட்டிருக்குது, ரொட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தாக்கப்பட்டிருக்கு, குடிநீர் நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து பஞ்சை பராரிகளாக வந்து காசால வந்து பாலஸ்தீன மக்கள் ஆக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் இல்லாத மனிதாபிமானம் தனது சொந்த நாட்டில் வந்து
ஒரு மருத்துவமனை தாக்கப்பட்ட போது தான் நெதன்யாகு வந்திருக்குன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய இரும்பு மனம் கொண்டவராக இருக்கணும்னு வந்து புரிஞ்சுக்கலாம். நெதன்யாகு மட்டுமல்ல, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை அந்த சொசைட்டியாகவே இருக்கட்டும், அந்த மக்களே வந்து இப்படி ஒரு இனவெறி நிறவெறி கொண்ட மக்களாக தான் இருக்கிறாங்க. பாலஸ்தீனில் வந்து இவ்வளோ பேர் கொல்லப்பட்ட போது கூட அவங்களுடைய மனசாட்சி வந்து அசைந்து கொடுக்கவில்லை. மாறாக வந்து பணைய கைதிகளை வந்து நெதன்யாகு வந்து மீட்கல, சரியா, அதுக்காக போர் நிறுத்தம் வேணும், அப்படிதான் குரல் கொடுத்தாங்களே தவிர காசால வந்து கொல்லப்படுகின்ற மக்கள், குழந்தைகள், பெண்களுக்காக அவர்கள் வந்து குரல் கொடுக்கல. இல்ல, ஒரு ராணுவ வீரரோட புதுசா போற ஒரு இளைஞர் அவரோட பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க. காசால இப்படி கொல்லப்படுறாங்களே குழந்தைங்களாம், அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? பாலஸ்தீனை கைப்பற்றோம் அதெல்லாம் ஓகே, ஆனா இப்படி குழந்தைகளை கொல்ற பத்தினா அவங்கள நாங்க குழந்தையா பாக்குறது இல்ல, அவங்கள கொல்லணும்னு சொல்லி ஒரு ராணுவ வீரர், அது இவ்வளவு லட்சம் குழந்தைலாம் சரி எல்லாத்தையும் கொல்லுவோம், ஒருத்தர் விடாம கொல்லுவோம்னு சொல்லி ஒரு ராணுவ வீரர் பேசுறதுன்றதெல்லாம், அதான் அவங்க வளர்ந்து வந்து ஹமாஸ் ஆயிடுவாங்க. ஒரு குழந்தை இப்பயே கொல்லப்படுதுன்னா எதிர்காலத்துல ஒரு போராளியை இப்பவே நம்ம அழிச்சிடுறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. நீங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த டிக்டாக் போடக்கூடியவங்க, சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே காசாவினுடைய இந்த போரை வந்து அவர்கள் டிக்டாக் வீடியோவா காமெடியாக வந்து போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரூரமான சமுதாயமாகத்தான் அது வந்து இருக்குது. அதே போல வந்து ஈரான்ல வந்து அந்த அரசினுடைய செய்தி தொலைக்காட்சி வானொலி நிலையம் வந்து தாக்கப்பட்ட போது ஒரு பெண்ணு வந்து நீசுவாசிக்கிறாங்க. அந்த தாக்குதலுக்கு பிறகு அவங்க பயந்து வந்து ஓடுறாங்க. இதை வந்து கேலி செய்து நூற்றுக்கணக்கான டிக்டாக் வீடியோக்கள் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த சமூகமே அப்படி இருக்கு. அதெல்லாம் நெதன்யாகு வேற, இஸ்ரேலிய மக்கள் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. நெதன்யாகு இல்லாம வேற ஒருத்தர் வந்தா கூட அப்பவும் இதுதான் வந்து நடந்திருக்கும். இப்போ இந்த ஹமாஸ் தாக்குதல் நடந்த பிறகு இஸ்ரேல் காசா மேல குண்டு போடுது. ஒரு கட்டத்தில் அதை நிறுத்திட்டு வந்து போர் நிறுத்தம் வந்து அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அதை ஏன் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இதன் மூலமாக பாலஸ்தீனுடைய அந்த சுதந்திர குரலை எப்படியாவது வந்து அழிச்சிடணும். இதுக்கு மேல வந்து பாலஸ்தீன் வந்து ஒரு குழுவாக கூட இருக்க முடியாது, ஒரு நாடாக கூட இருக்கும். நாடு ஏற்கனவே இல்லை, ஒரு சின்ன பிரதேசத்துல கூட அவங்க இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க செய்யறாங்க. அதனால இது நெதன்யாகும் அப்படிப்பட்டவர் தான், இஸ்ரேலிய மக்களும் அப்படிப்பட்டவங்க தான். நெதன்யாகு மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாங்கன்னா அதை வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல எதிர்ப்பாங்க, போராடுவாங்க. ஆனா இஸ்ரேலினுடைய வெளியுறவு கொள்கை இருக்குல்ல, ஈரானை எதிர்ப்பதோ அல்லது காசாவை ஒழிப்பதோ, இதுல எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ கட்சிகளுக்கோ பெரிய கருத்து வேறுபாடு. வேற ஒரு கட்சி 2026 ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் பண்ண போகுது, இதுதான் கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய இருப்புக்கு வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து ஒரு தொந்தரவா இருக்கிறாங்க, ஈரான் வந்து ஒரு தொந்தரவா இருக்குது. அதனால இவங்களெல்லாம் வந்து பலவீனப்படுத்துவது, காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, இப்படிதான் அவங்க வந்து யோசிக்கிறாங்களே தவிர இது நெதன்யாகு மட்டும் வந்து காரணம் இல்லை. நெதன்யாகு சரியான நேரத்தில் வந்து அவர் தப்பிப்பதற்கு இது ஒரு ஆயுதமா அவர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு, அப்படிதான் அதை பார்க்க முடியும். இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானோட ராணுவ பலத்துல, ஆயுத பலத்துல வந்து கொஞ்சம் பெரிய நாடா இருக்குது, அமெரிக்காவோட சப்போர்ட்டோட இருக்குது. இப்படிலாம் இருந்த போதும் ஈரான் எப்படி இதை எதிர்க்குது? இவ்வளவு மிரட்டலுக்கும் நாங்க பணிய மாட்டோம்னு சொல்லி கமேனி சுப்ரீம் லீடர் அவரு அது எதிர்த்து போராடுறது கூட என்ன தன்மை இல்லை. ஈரான் வந்து ஹமாஸோ ஹிஸ்புல்லா மாதிரியோ ஹவுதி கிளர்ச்சியாளர் மாதிரியோ ஒரு சிறு குழு இல்லை. அது ஒரு நாடு, முறையான அரசாங்கம் இருக்கு, முறையான இராணுவம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து இதை எதிர்த்து வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதற்கு முன்னாடி வந்து ஹிஸ்புல்லாக்கள் பேஜரை வெடிக்க வச்சு அவங்கள வந்து பல பேரை கொன்று அவங்கள வந்து லெபனானினுடைய வடக்கு பக்கம் அனுப்புனதாக இருக்கட்டும், சிரியாவில் வந்து அசாத்தை வந்து மாற்றிட்டு அந்த கிளர்ச்சிக்காரர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இங்கே ஹமாஸை வீக்கன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஹமாஸ் தலைவர்களை வந்து கொன்றதாக இருக்கட்டும். இஸ்மாயில் கனியை கத்தாரில் இருந்தார் இல்லையா ஹமாஸ் தலைவர், அவர் ஈரானில் வந்து புதிய அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு வந்தபோது அவரை வந்து குறிவைத்து வந்து கொள்றாங்க. இப்படி வந்து மொசாத் வந்து தன்னுடைய உளவு தாக்குதல் மூலமாக குறிவைத்து பலரை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தரை கொண்டுட்டீங்கனாலும் இன்னொருத்தர் தலைவராக போடக்கூடிய அளவுக்கு பெரிய நாடு. இஸ்ரேலுக்கு வந்து 1.5 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அங்கே 4 லட்சம் 5 லட்சம் இராணுவ வீரர்கள் வந்து ஈரான்கிட்ட வந்து இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து ஏவுகணைகள் விமானங்கள் மூலமாக தாக்குகிறது காரணம்னா இடையில சில நாடுகள் இருக்கு. அதனால் நேரடியாக தரைவழி தாக்குதலை வந்து செய்ய முடியாது. தரைவழி தாக்குதல் கூட இன்னைக்கு வந்து ஒரு விமானம் மூலமாகவோ ஏவுகணைகள் மூலமாகவோ ஒரு நாட்டை நிர்மூலமாக்கி விட்டு அதுக்கு பிறகுதான் வந்து தரைவழிக்கு வந்து வருவாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால ஈரானை வந்து ஒரு நாடாக பார்க்க வேண்டும், ஒரு வலிமையான இராணுவத்தை கொண்டிருக்கின்ற நாடாக வந்து பார்க்கணும். ஆனாலும் ஈரான் வந்து இந்த பொருளாதார தடைகள் காரணமாகவும் அதன் பிறகு அதனுடைய வர்த்தகம் இருக்கு இல்லையா, எண்ணெய் வர்த்தகம் வந்து சீனா தான் கணிசமாக வாங்குது, ஒரு சில நாடுகள் வாங்குறாங்க.
ஈரானுடைய ஆயில் வந்து ஒரு டேங்கரில் கப்பலில் வந்து போச்சுன்னு சொன்னால் அதுக்கும் பொருளாதார தடை போடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசு இது தடை வச்சிருக்கிறதுனால பல நாடுகள் ஈரானோட வர்த்தகம் வந்து வச்சுக்கிறது இல்லை. சில நாடுகள் தான் வச்சிருக்கிறாங்க. அதையும் வந்து இந்த போர் வந்து பாதிச்சிருக்குது. ரெண்டாவது வந்து அந்த ஹெர்முஸ் ஜலசந்தின்னு இருக்குது. ஓமனுக்கும் ஈரானுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கடல் வழி. அந்த கடல் வழியை வந்து ஈரான் மூடிச்சுன்னா உலகத்தை வளைகுடா நாடுகள் வந்து ஒரு உலக வர்த்தகத்தில் வந்து 20% எண்ணெயை வந்து அந்த ஜலசந்தி வழியாக தான் அனுப்புகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை உலகம் முழுவதும் வந்து ஏற்படுத்தும். இப்போவே வந்து கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு வந்து $73 $78 வந்து வந்திருக்குது. இது உலக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சேர்ந்து வந்து பார்க்கும்போது ஈரான் வந்து ஒரு நாடாக இருக்கிறதுனால இவர்கள் நினைப்பது போல வந்து பாலஸ்தீனத்தை இவ்வளவு மக்களை கொன்னது போல வந்து அங்கே ஒரு பேரழிவு தாக்குதலை வந்து நடத்த முடியலை. இஸ்ரேல இந்த கணம் வரைக்கும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா நம்ம போருக்கு வந்து வரும், அமெரிக்கா வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்லி ஆயுத சப்ளையை தாண்டி நேரடியாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதா ட்ரம்ப் வந்து இப்படி முன்னுக்கு பின் முரணாக மாறி மாறி பேசுவதை வந்து காட்டுகிறது. மற்றபடி இஸ்ரேலின் நோக்கம் தான் அமெரிக்காவினுடைய நோக்கம். அங்கே வந்து சுப்ரீம் லீடரை வந்து கொல்லணும், ஆட்சி மாற்றம் வரணும், அணு ஆயுதங்கள் எல்லாம் வந்து முற்றிலும் அழிக்கப்படணும், அணுசக்தி மையங்கள் முற்றிலும் அழிக்கப்படணும். இதுலாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. இதை எப்படி செய்யறது? இப்போ ஈரான் சரண்டர் ஆகி பேச்சுவார்த்தை வந்துட்டு அப்படி வந்து செய்யலாம். சரண்டர் ஆகலைன்னா இஸ்ரேல் அடிக்கிற வரைக்கும் அடிக்கிட்டு நம்ம வந்து உதவி பண்ணுவோம், தேவைப்பட்ட நம்மளும் வந்து பங்கேற்போம். இதுதான் வந்து ட்ரம்பினுடைய மன ஓட்டமாக இருக்குது. ஓகே, இந்த வார் வந்து ஒரு என்லெஸ் மாரி தெரியுது, எந்த ஒரு ஹோப்பும் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ ஈரானும் வந்து நாங்கள் அப்படி ஒப்படைக்க முடியாது, அணுசக்தி நிலையங்கள் அப்படி ஒப்படைக்க முடியாது, ரெண்டாவது நாங்கள் பின்வாங்க மாட்டோம், எங்கள் மேலே தாக்குதல் நிறுத்துற வரைக்கும் அமெரிக்கா தலையிட்டா அமெரிக்காவுக்கும் பெரிய பாதிப்பு உருவாக்கும் ஈரான் சொல்கிறாங்க. இவங்க நியூக்ளியர் பிளான்ட் ஒப்படைக்கிறவருக்கும் அதை கைப்பற்றுவருக்கும் நாங்கள் விட மாட்டோம்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இது எப்படி முடிவு கொண்டு வர முடியும்? அப்படி இல்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் அணுசக்தி மையங்களை அமைதி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துகின்ற உரிமையை நாங்கள் ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம். மற்றபடி நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம்னு சொல்லி 2003 வந்து சொல்லிட்டோம். இடையில வந்து நீங்க சர்வதேச அணுசக்தி முகமைகள்லாம் வந்து செக் பண்ணியிருக்காங்க. இப்பவும் சர்வதேச செக் பண்ணியிருக்காங்க. அணுசக்தி முகமையினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஈரான் வந்து நீங்க ஒருதலை பட்சமா இருக்கிறீங்க, ரொம்ப லேட்டா சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஈரான் வந்து சொல்லுது. அதனால ஈரான் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வராமல் இல்லை. நீங்க இந்த அணுசக்தி மையங்கள் தொடர்பாக அமெரிக்காவோட 5 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு 6வது ரவுண்டு ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருந்த போது தான் வெள்ளிக்கிழமை வந்து இஸ்ரேலை வந்து தாக்கி இருக்குது. அதனால ஈரான் மேலே வந்து அப்படி குறையோ குற்றமோ சொல்ல முடியாது. அவர்கள் வருவதற்கு தயார். ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. ட்ரம்ப் தான் ஒருதலை பட்சமாக போன டைமில் வந்து அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து விலகி போனார். அதனால் ஈரான் மேலே வந்து குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட ஈரான் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும், மீண்டும் வந்து இந்த அணுசக்தி மையங்கள் குறித்த பேச்சுவார்த்தையும் தொடங்குவதற்கு நாங்கள் தயார். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கினால் நாங்களும் தொடர்ந்து திருப்பி தாக்குவோம். அமெரிக்கா ஈடுபட்டால் அமெரிக்காவை நாங்கள் எதிர்ப்போம். அதில் வந்து ஈரான் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஈரானுக்கு வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிற திட்டம் இல்லை. ஆனால் இஸ்ரேலோட தாக்குதல், இந்த நடவடிக்கை இதெல்லாம் வந்து அதை நோக்கி தள்ளும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்களே, அப்படி வாய்ப்பு இருக்காது? இல்லை, இப்போ ஈரான் வந்து நம்ம எவ்வளோதான் வந்து நாங்கள் அணு ஆயுதம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த உலகம் நம்புறதா இல்லை. அமெரிக்காவோ இஸ்ரேலோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ அப்படி சொல்லும் பொழுது நம்ம வேறு வழி இல்லாமல் அணு ஆயுதத்தை நம்ம தயாரித்தா என்ன அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து இவர்கள் உந்தி தள்ளுகிறார்கள். ஆனால் ஈரான் அப்படி ஒரு தயாரிக்கக்கூடிய நிலைமையில் வந்து இல்லை. இந்த ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடியே வந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டாவது, இந்த பொருளாதார தடைகள் காரணமாக அந்த நாடு வந்து இழந்தது வந்து அதிகம். பொருளாதாரத்தில் வந்து இருக்கட்டும், வேலையின்மையில இருக்கட்டும், அப்புறம் வந்து விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து காரணம். ரெண்டாவது, 1989 ஈராக் போர் முடிந்த போது ஈரான் ஈராக் ரெண்டுலேயுமே வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வீரர்களும் பொதுமக்களும் வந்து கொல்லப்பட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு போர் சூழலை இப்போ தான் ஈரானியுடைய தலைமுறை வந்து பார்க்குது. அதனால் போரை வந்து எந்த மக்களும் வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் ஈரான் வந்து பழையபடி தனது வர்த்தகத்தை செய்ய வேண்டும், தனது நாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற காரணம் இருக்கிறதுனால அவங்க வந்து அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விருப்பமோ இதுலேயோ வந்து இல்லை. ஆனால் அப்படி செஞ்சுருவாங்க அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டு தான் இவங்க வந்து செய்கிறாங்க. மற்றபடி இந்த பேச்சுவார்த்தைக்கு ஆன நிபந்தனைகளை எல்லாம் வந்து ஈரான் ஒப்புக்கொண்டது.
அவங்க அந்த சர்வதேச அணுசக்தி முகமை சேர்ந்த அதிகாரிகள் வந்ததாக இருக்கட்டும், அவங்க ஆய்வு செஞ்சதாக இருக்கட்டும், எல்லாமே ஈரான் வந்து அனுமதித்தது. இவ்வளவு செய்தும் கூட இவர்கள் இப்படி செய்வதற்கு காரணம் இந்த பாலஸ்தீன் பிரச்சனை. மத்திய கிழக்கில் வந்து மற்ற நாடுகள்லாம் அடங்கி போயிட்டாங்க, ஈரான் மட்டும் அடங்கலை. அதை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்ற அந்த கொள்கை தான் இதற்கு காரணம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.